இயேசுவின் இதய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியாகிய இன்று திரு இருதய வணக்க மாதத்திலே நாம் செய்ய வேண்டியவை என்ன என்பவற்றை குறித்து சற்று தியானிப்போம். முதலாக எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் திரு இருதயத்தின் மேல் நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பக்தி இருக்க வேண்டும். அளவற்ற அன்பு நிறைந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனிதர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் அவருடைய அன்புக்கு பதில் அன்பு காட்டவும் மனிதர்களுடைய இருதயங்களில் ஏற்படுகிற பற்றுதல் தான் இந்த திரு இருதய பக்தி. நம்முடைய ஆராதனைக்கும் வணக்கத்திற்கும் அன்புக்கும் தகுதி உடையவரான மூவொரு இறைவனின் 2ஆம் நபரான இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள இரத்தமும் உடலுமான இருதயம்தான் இயேசுவின் திரு இருதயம். இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்டிருக்கும் அளவிட முடியாத அன்புதான் அவர் நமது மீட்புக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தவும் நமது பீடங்களின் மேல் தூய அப்ப வடிவில் அற்புத விதமாய் வீற்றிருக்கவும் செய்கிறது. ஆதலால் மனிதர்களை அன்பு செய்யும்படி இயேசுவின் திரு இருதயத்தில் நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கும் இறைவனுடைய அன்பை அறிந்து ஆராதித்து அந்த அன்புக்கு பதில் அன்பு காட்டுவதுதான் திரு இருதய பக்தியாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித மார்கரேட் மரியம்மாவுக்கு தமது இதயத்தை காண்பித்து கூறியது போல் நம்மையும் நோக்கி மனிதர்களை அதிகமாக நேசிக்கும் இந்த இதயத்தை பாருங்கள். இதற்கு பலர் நிந்தை அவமானத்தை ஏற்படுத்துகின்றார்கள். நன்றியறியாமையும் அசட்டைத்தனமும் அவமரியாதையுமே அவர்கள் எனக்கு செய்யும் பதில் நன்றியாக இருக்கின்றது. எனது அன்புக்கு பதில் அன்பு சிறிதளவாகிலும் செலுத்துவார்களேயானால் நாம் அவர்களுக்காக செய்த அனைத்தும் ஒன்றுமில்லை என்று எண்ணுவதோடு வேண்டுமானால் இன்னும் அதிகமாக அவர்களுக்காக பாடுபடவும் தயாராயிருக்கிறோம். எனதருமை மகளே, மகனே, நீயாகிலும் அவர்களுடைய நன்றி கெட்ட தனத்துக்கு பரிகாரமாக எனக்கு சற்று ஆறுதல் கொடுக்க மாட்டாயா என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசுவினுடைய திரு இருதயம் கேட்கின்றது. நாம் கட்டிக்கொண்ட மற்றும் தேடிக்கொண்ட எல்லா பாவங்களும் திரு இருதயத்தின் உன்னத அன்பின் சுடரால் சுட்டரிக்கப்பட்டு நமது தீய குணம் நிறைந்த வாழ்நாள் முழுவதும் தூய்மைப்படுத்தப்படும்படி நாம் ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்து இந்த மாதம் முழுவதுமாக அவருடைய தூய இதயத்தில் குடியிருப்போமாக. புனித பவுலடிகளார் கூறுவது போல, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று நாமும் சொல்ல முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்வை, இறைவனுடைய அருள் நிரம்பிய வாழ்வை, இயேசுவினுடைய இதய அன்பை துய்த்துணர்ந்த வாழ்வை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். புனித மார்கரேட் மரியம்மாள் கூறுவது போல, ஓ என் ஆண்டவரே, என்னிடம் 1000 இருதயங்கள்
1000 உயிர்கள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் உம்முடைய ஊழியத்துக்கும் அன்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாமும் சொல்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னார். அதுதான் இயேசுவினுடைய திரு இருதய அன்பிற்கு நாம் காட்டக்கூடிய பதில் மொழியாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமாக, ஏன் வருகின்ற நாட்களிலும் இப்படிப்பட்ட இயேசுவினுடைய இதய அன்பால் நிரம்பிய வாழ்வு வாழ முயற்சி செய்வோம்.